அன்பான மக்களே, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படும் தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றியுள்ள டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி இந்த பகுதிகள் எல்லாமே தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்திற்கும் தமிழ்நாட்டுடைய உணவு பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய பங்கை கொடுக்கின்றது. ஆனால் இந்த பகுதிகளில் கல்வி மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகளை பொறுத்தவரை டெல்டா பகுதி மாணவர்கள் இன்னும் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அதுல முக்கியமான ஒன்று என்னன்னா சட்டக்கல்வி. தமிழக சட்டக்கல்லூரி வரலாற்றுல முதல் சட்டக்கல்லூரி சென்னை சட்டக்கல்லூரி 1891 ஆண்டு ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1913 ஆண்டு அந்த சட்டக்கல்லூரி பயன்பாட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் விடுதலைக்கு பின்னர் 1974 வரை அந்த ஒரே ஒரு சட்டக்கல்லூரி தான் சட்டக்கல்வியை போதித்தது. அதுக்கப்புறம் மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், ராமநாதபுரம், தேனி, விழுப்புரம், நாமக்கல், சேலம், தருமபுரி, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, டோட்டலாக தமிழ்நாட்டில் 15 அரசு சட்டக்கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்தை திசைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வடக்கு தமிழக மாவட்டத்தில் 5 அரசு சட்டக்கல்லூரியும், தென் தமிழக மாவட்டங்களில் 5 அரசு சட்டக்கல்லூரியும், மேற்கு தமிழக மாவட்டங்களில் 4 அரசு சட்டக்கல்லூரியும், மத்திய மாவட்டம் அதாவது திருச்சியில் 1 அரசு சட்டக்கல்லூரியும் செயல்பட்டு வருது. ஆனால் கிழக்கு தமிழக மாவட்டங்கள்ல மட்டும் அரசு சட்டக்கல்லூரி இல்லை. அதாவது டெல்டா பகுதியில் டெல்டா மாவட்டங்கள்ல 1 அரசு சட்டக்கல்லூரி கூட கிடையாது. இதை நான் யாரை குறை சொல்றதுக்காக நான் சொல்லலை. அதாவது கல்வி வாய்ப்புங்கிறது சமமாக எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும். அதான் என்னுடைய கோரிக்கை. டெல்டா மாவட்டத்தினுடைய மாணவர்களை பொறுத்தவரை சட்டக்கல்வி படிக்க விரும்பினா ஒன்று திருச்சிக்கு போகணும், இல்லைன்னா பிற மாவட்டங்களுக்கு போய் படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பயண செலவு, தங்கும் செலவு, உணவு செலவு, இந்த மாதிரி செலவுகள் அவங்களுக்கு கூடுது. அதே நேரத்தில் டெல்டா பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு டெல்டா பகுதியில் ஒரு சட்டக்கல்லூரி அமைந்தால் அவர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குறைந்த செலவில் சட்டக்கல்வியை பெற முடியும். அவருடைய குடும்பம் பொருளாதார சுமை குறையும். இதுதான் மெயின் பாயிண்ட். வளர்ச்சி என்பது ஒரு சில பகுதிகளில் மட்டும் குவியலாக இருக்கக்கூடாது. வளர்ச்சி என்பது அனைத்து இடங்களிலும் பரவலாக சமமாக சென்றடைய வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. டெல்டா பகுதியில் உள்ள மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு அவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு டெல்டா பகுதியில் ஒரு சட்டக்கல்லூரி அமைய வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கை என்பது அரசியல் கோரிக்கை அல்ல. இது ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி உரிமைக்கான கோரிக்கை, அவர்களுடைய எதிர்காலத்துக்கான கோரிக்கை. டெல்டா பகுதியில் உள்ள மாணவர்களுக்கான கல்வி நலனையும் அவருடைய கனவுகளையும் அவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த கோரிக்கையை பரிசீலித்து டெல்டா பகுதியில் ஒரு சட்டக்கல்லூரியை அமைக்கும் என்று நம்புகிறோம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும்.